இந்த கதை என்னன்னா ஒரு சின்ன ஊரை பத்தி தான். ஊருன்னா சுத்தி பாரு, எல்லாம் பசும் பச்சை வயலா இருக்கும். நடுவுல ஒரே ஒரு சின்ன குளம். இந்த குளம் தான் அந்த ஊர் சனத்துக்கு எல்லாம். ஆடு மாடு எல்லாம் இங்கதான் தண்ணி குடிக்கும். ஆம்பள பொம்பள புள்ளைங்க துணி துவைப்பாங்க. சாயம் போன சட்டைய போட்டுக்கிட்டு பசங்க குளிச்சு தண்டாலங்கிற ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு வருஷம் மழையே சுத்தமா இல்ல. அந்த குளம் பாரு வத்தி போயிடுச்சு. தரையெல்லாம் வெடிச்சு சன்ன சன்னமா பார்த்தாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கும். குளத்தை நம்பியிருந்த சனமெல்லாம் ஒன்னா கூடி கவலையில உட்கார்ந்துட்டாங்க. ஐயையோ, இனி என்னத்த பண்றதுன்னு ஒரே பேச்சு. அப்பும் பாரு, அந்த ஊர்ல ஒரு வெங்கடாசலம் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல வயசான மனுஷன். அவர் ஒரு யோசனை சொன்னாரு. அடே, சும்மா பேசிட்டு உட்கார்ந்திருந்தா தண்ணி வந்துடாது. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த குளத்தை இன்னும் ஆழமா தோண்டணும். முதல்ல யாருக்கும் ஒரு இஷ்டமில்ல. என்ன தாத்தா இதுன்னு சோம்பேறித்தனமா பார்த்தாங்க. ஆனா தாத்தா விடல. அவரே மண்வெட்டிய தூக்கிட்டு போய் கொப்னு ஒரு குத்து குத்துனார். இத பாத்துட்டு சின்ன புள்ளைங்க பெரிய ஆளுங்கன்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க. பகல் முழுக்க வெயில்ல நின்னு வேர்த்து கொட்டி அந்த பழைய குளத்தை இன்னும் ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க உழைப்பு வீணா போகுமா? போகல. ஒரு சாயங்காலம் நேரம் மண்வெட்டியால குத்துன இடத்திலிருந்து கொப் கொப்னு ஒரு சத்தம். பார்த்தா சல்லுன்னு குளிர்ச்சியான தண்ணி ஊறி மெல்ல மெல்ல குளம் நிற ஆரம்பிச்சது. ஊர் சனம் எல்லாம் ஒரே குதூகலம். வெங்கடாசலம் தாத்தாவுக்கு ரொம்ப நன்றின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நம்ம சனம் ஒன்னு சேர்ந்தா வத்தின குளம் கூட பொங்கி எழும்பா. அத மறக்காதீங்க.